சாணக்கியரின் பண மேலாண்மை ரகசியங்கள். நம்ம வாழ்க்கையில் பணம் முக்கியமில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, பணம் இல்லாமல் ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது. நம்மால் சம்பாதிக்க முடியும், ஆனா அதை தக்க வைப்பதுதான் மிகப்பெரிய சவால். இந்த ரகசியத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சொல்லியிருக்கார். இன்று இந்த வீடியோவில் சாணக்கியரின் கோட்பாடுகளை நமது பேங்கிங், சேலரி மற்றும் இஎம்ஐ வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். பார்ட் 1, மணி கண்ட்ரோல், பணத்தை கட்டுப்படுத்துங்கள். சாணக்கியர் சொல்கிறார், உன்னிடம் இருக்கும் பணத்தை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த பணம் உன்னை கட்டுப்படுத்தும். சம்பளம் வந்த 10 நாளில் கணக்கு காலியாகிறதா? காரணம் திட்டமிடாத செலவுகள், இம்பல்ஸ் ஸ்பெண்டிங். நான் வங்கியிலிருந்தே பார்க்கிறேன். 30,000 சம்பாதிப்பவர் சேமிக்கிறார், 1,00,000 வாங்குபவர் 0 பேலன்ஸில் இருக்கிறார். வித்தியாசம் ஒழுக்கம் மட்டுமே. விதி 1, செலவு செய்வதற்கு முன் சேமித்து விடுங்கள். பார்ட் 2, பேங்கிங் மிஸ்டேக்ஸ், வங்கி தவறுகள். மினிமம் பேலன்ஸ் பராமரிக்க மட்டுமே கணக்கு வைத்திருப்பவர்களா நீங்கள்? நிலையான வருமானம் இல்லாதவன் எப்போதும் ஆபத்தில் இருப்பான் என்கிறார் சாணக்கியர். சேவிங்ஸ் அக்கவுண்ட், மிக குறைந்த வட்டி. மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் எஸ்ஐபி, அபாரமான வளர்ச்சி. 5 வருடம் மாதம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி செய்தவர் இன்று 10 லட்சத்திற்கு அதிபதி. அதே நேரத்தில் வெறும் சேமிப்பு கணக்கில் வைத்திருந்தவருக்கு வளர்ச்சி 0. நினைவில் கொள்ளுங்கள், பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். பார்ட் 3, டெட் ட்ராப், கடன் வலை. சாணக்கியர் எச்சரிக்கிறார், கடன் வாங்குவது எளிது, ஆனால் அதிலிருந்து மீள்வது கடினம். இன்று கிரெடிட் கார்டு கலாச்சாரத்தில் அவசர தேவைக்கு அல்லாமல் கௌரவத்திற்காக மொபைல் மற்றும் ஆடைகளை இஎம்ஐயில் வாங்குகிறோம். சம்பளம் வந்ததும் இஎம்ஐ போனால் மிஞ்சுவது 0. தங்க விதி, ஒரு பொருளை 2 முறை உங்களால் வாங்க முடியவில்லை என்றால் அதை ஒரு முறை கூட வாங்காதீர்கள். பார்ட் 4, வெல்த் பில்டிங், செல்வம் சேர்த்தல். சிறு சேமிப்பே பெரிய செல்வமாக மாறும். தினமும் 100 ரூபாய் அல்லது மாதம் 3,000 ரூபாய் என சிறிய அளவில் தொடங்குங்கள். பெரும் பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை, அவர்கள் சேர்த்த பணம் அவர்களுக்காக வேலை செய்கிறது. பார்ட் 5, மைண்ட் செட் அண்ட் அவேர்னஸ், மனநிலை மற்றும் விழிப்புணர்வு. புத்திசாலி மனிதன் சம்பாதிப்பதற்கு முன்பே யோசிப்பான். உங்கள் செலவுகளை கண்காணியுங்கள். கடந்த மாதம் எதற்கெல்லாம் செலவு செய்தீர்கள் என்று தெரியவில்லை என்றால் உங்கள் செல்வம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற அர்த்தம். ஒரு டைரி அல்லது ஆப் மூலம் செலவுகளை குறித்து வைத்து வாராவாரம் ஆய்வு செய்யுங்கள். பார்ட் 6, எமர்ஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி. வாழ்க்கை கணிக்க முடியாதது. வேலை இழப்பு அல்லது மருத்துவ செலவு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். சாணக்கியரின் தத்துவப்படி அபாய காலத்திற்காக சேமிப்பவனே பாதுகாப்பானவன். உங்கள் மாதாந்திர செலவை போல குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத தொகையை தனியாக சேர்த்து வையுங்கள். பார்ட் 7, கிரெடிட் கார்டு ஸ்மார்ட் யூசேஜ், கூர்மையான ஆயுதம். அறிவு இல்லாத சக்தி ஆபத்தானது. கிரெடிட் கார்டு ஒரு ஆயுதம் போன்றது. சரியாக பயன்படுத்தினால் லாபம், தவறினால் அழிவு. ஒவ்வொரு மாதமும் முழு தொகையையும் கட்டுங்கள். ஆஃபருக்காக செலவு செய்யாதீர்கள், தேவைக்காக மட்டும் செலவிடுங்கள். பார்ட் 8, மல்டிபிள் இன்கம், பல வழிகளில் வருமானம். ஒரே ஆதாரத்தில் வாழ்பவன் ஆபத்தில் இருப்பான் என்கிறார் சாணக்கியர். ஒரு வருமானம் வாழ்வாதாரம், பல வருமானங்கள் சுதந்திரம். உங்கள் திறமையை பயன்படுத்தி முதலீடுகள் அல்லது சிறு தொழில் மூலம் கூடுதல் வருமானத்தை உருவாக்குங்கள். பார்ட் 9, ஃபினான்ஷியல் டிசிப்ளின், முடிவுரை. சிறு பழக்கங்கள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். ஒப்பிடுவதை தவிருங்கள், தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள். வேகமான பணம் வேண்டாம், சரியான வழி பணம் வேண்டும். இன்று நீங்கள் எடுக்கும் நிதி முடிவுகள் தான் உங்கள் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டுமா அல்லது நீங்கள் பணத்திற்காக வேலை செய்ய வேண்டுமா? நீங்களே முடிவு செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பணம் சம்பாதிப்பது திறமை, அதை தக்க வைப்பதுதான் அறிவு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். இது உங்கள் சாணக்கிய சபதம்.